பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் மயில் தொகையை வச்சு தான் இது பண்ணுவாங்க, மந்திரிப்பாங்க, செய்வாங்க. முஸ்லீம் இருந்தாலும் மயில் தொகை வச்சு இது பண்ணுறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆளும் மயில் தொகை வச்சு பண்ணுறது எப்படின்னா, இது வந்து பொக்கிஷம். மயில் தொகை வந்து சாதாரண விஷயம் இல்லை. இங்கே கெட்டவங்களாம் கிடையாது, அகோரியெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நம்மளுக்கே உடம்பு முடியல, ஒரு ஆசை இருக்குது, ஒரு கோயில் கட்டணும், ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும், ஒரு 100 பேரை காப்பாற்றணும் அப்படின்னா இப்போ பூஜை முடித்தோம். பூஜை முடிச்சுட்டு குரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு குரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். சிவாய நம்ம சிவாய நம்ம. இன்னைக்கு அகோரிகளை மயில் ரெக்கையை பற்றி பேசுவாங்க. மயில் ரெக்கை கையிலே வச்சுருப்பாங்க. நம்ம தேசிய பறவைன்ற காட்டியும் முருகனுடைய வாகனம். நம்ம ஊர்களில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் மயில் தொகையை வச்சு தான் இது பண்ணுவாங்க, மந்திரிப்பாங்க, செய்வாங்க. முஸ்லீம் இருந்தாலும் மயில் தொகை வச்சு இது பண்ணுறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆளும் மயில் தொகை வச்சு பண்ணுறது எப்படின்னா, இது வந்து பொக்கிஷம். மயில் தொகை வந்து சாதாரண விஷயம் இல்லை. வீட்டில் வைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு துஷ்டங்கள். நீங்கள் எவ்வளோ செய்வனை வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்கிறாங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு துஷ்டங்களை போக்குறதுக்கு வந்து மயில் ரெக்கை ஐயா. இன்னைக்கு ஐயா வந்து பார்க்குறோம். இவர் ஒரு நாகசனாய் பார்க்குறாங்க. ஒரு சில விஷயம் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வச்சுருக்கிறோம். ஐயாவோட ஆசீர்வாதம். பஞ்ச மகாராஜெல்லாம் என்ன கேட்டுங்க, பஞ்சபூதங்கள் அவங்க தான் கடவுளை வருது. நெருப்பு, ஆகாயம், மண் எல்லாமே அப்படின்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜீவராசியுமே பற்று வச்சிருப்பாங்க. எல்லா ஜீவராசிகளும் பற்று வைக்கிறது பெரிய பாக்கியஸ்வாரம். இவங்க தான் கால பேர் காலாமுகா. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கெட்டவங்களாம் கிடையாது, அகோரியெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நம்மளுக்கே உடம்பு முடியல, ஒரு ஆசை இருக்குது, ஒரு கோயில் கட்டணும், ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும், ஒரு 100 பேரை காப்பாற்றணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது அந்த பாக்கியம் கிடைக்குங்க. இவங்க வந்து அண்ணனைக்கு சம்பாரிச்சு அண்ணனைக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நானே வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு சேவை பண்ணேன். அகோரி வச்சு தெரிஞ்ச விஷயம், இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்ச விஷயம் ஒரு 20%, தெரியாத விஷயம் 80% இருக்கு. அவங்களாம் அகோரிகள் சிவனோட அம்சம். சிவனுக்கு பணிவிட செய்வாங்க, காலபைரவருக்கு பணிவிட பண்ணுறாங்க. அவங்களை கற்றுக்கவே முடியாது, அவங்கள பற்றி தெரிய முடியாது. அதே அவங்க தெரியறது ரொம்ப அபூர்வம். அவங்களுக்கு பயில் அவங்க தான் சிவனோட அம்சம். எல்லா இடத்துக்கும் போவாங்க, சிவனை தொடணும். அவங்க கொள்கை சிவனை பார்க்கணும், சிவன்கிட்ட பேசணும். அது குடும்பஸ்தமாக அகரியாக இருக்கிறாங்க, தனிச்சு அகோரி இருக்கிறாங்க. ஒவ்வொரு அகோரிகளும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கிறாங்க. 1008 வேஷம்னாலும் அகோரி சேர்ந்தது. ஒவ்வொருத்தவங்க அகோரின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சாமியாராவோ இப்படி தெரியும். அகோரிக குடும்ப நேரத்தில் அகோரி இருக்கிறாங்க, தொழில் பண்ணுற அகோரிகள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மகான்கள் சம்பாரிச்சு இறை போட்டுட்டு சாப்பிட்ற அகோரிகள் இருக்கிறாங்க மனித உலகத்தில். தினமும் ஏதோ ஒரு பங்கு வேலை செஞ்சு அந்த பங்கு எடுத்து இறை போட்டுட்டு சாப்பிட்றவங்க தான் அகோரி. என்னை பார்க்குற பயிர் என்னன்னா, இப்போ பூஜை முடித்தோம். பூஜை முடிச்சுட்டு குரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு குரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் குரு ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம் வேணும், குரு ஆசீர்வாதம் வேணும். அவங்க வணங்கி சிவாய நம. சிவாய நம்ம சிவாய நம்ம. என்னை பார்க்குறேன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஐயா என் கூட பயணிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு பூஜைக்கும் ஐயாவோட பயணிச்சுக்கிட்டு மகாதே சிவாய நம்ம. சிவாய நம்ம சிவாய நம்ம. ஐயா வந்து நைட்டு வந்து நம்ம பார்த்தோம். ஐயாவுக்கு வஸ்திரதானம் நைட்டு பூஜையில் கொடுக்க முடியல. இப்போ காலைல வந்து அவருக்கு வஸ்திரம் பண்ணோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அகோரியில் வந்து இரவு பார்ப்போம். இரவு பார்த்துட்டு வந்து காலையில் நம்மளுக்காண்டி காத்திருப்பாங்க. அவங்களுக்கு வஸ்திரம் தான்.
जय महादेव आशीर्वाद शिवाय भक्ति मार्ग उससे कुछ नहीं, उससे सिवा कुछ ही नहीं है। भक्ति भगवान को भक्ति। हाँ, आप कैसे मानते हैं? சிவாய நம. இப்போ எங்கே இருக்கோம்னா கங்காஈஸ்வரர். நம்ம கங்கா தீர்த்திக்கிட்ட அப்படி ஒரு சிவாலயம் இருக்குது. இன்றைக்கி ஐயா முனித்து ஐயா ஆசீர்வாதம் பண்ணி ஐயாட்ட வேண்டுதல் பண்ணிருக்கிறோம். இன்றைக்கி சகல காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னு கங்காவுக்குள்ளே போய் ஏகப்பட்ட சிவாலயம் இருக்குது. இவர் கங்காஈஸ்வரர். நம்ம கங்காவை பார்த்து சிவனை பார்க்கலாம். அப்படி ஒரு சிவாலயம் இந்த இடத்துல இருக்குது. அவ்வளோ கம்பீரமாக எல்லாருமே தொட்டு வணங்கிக்கலாம். ஆனால் இது காலையில் 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. நீங்கள் காலையில் 10 மணிக்குள்ளே இவர் வந்து தொட்டு வணங்கலாம், பூஜை பண்ணலாம், சிவனுக்கு பூஜை பண்ணி தொட்டு வணங்கிக்கலாம். எப்படி ஒரு சிவாலயம் பாருங்க. சிவாய நம. நம சிவாய நம. சிவ சிவாய நம. சிவாய நம. நம்ம சிவாய நம. காசியில் சூரியநாதத்தையும் பார்த்துருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். இது ராமர், ராமர் லட்சுமணன் சீதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னா இது துர்காதேவி பத்ரகாளி. இது எங்கே இருக்குன்னு நம்ம கங்காராத்தி பார்க்குற இடத்துல இப்படி ஒரு சிவாலயம் இருக்குது. கங்காராத்தி பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிவாலயத்தில் மிகப்பெரிய சிவாலயம். அந்த சிவாலயத்தில் ராமர் லட்சுமணன் சீதாதேவி எல்லாம் காட்சி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பாக்கிய அனுமத்தோட குடும்பத்தோடு இப்படி ஒரு காட்சி, இப்படி ஒரு அனுகிரகம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அன்னதானம், ஒவ்வொரு இரவும் அன்னதானம் நடக்கும். கங்காரத்தி முடிஞ்சனையும் இங்கே ராமர் பூஜிக்கிறார். ராமர் லட்சுமணன் சீதாதேவி அனுமான் இவங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசி யாத்திரை கங்காவை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பூஜை பண்ணிட்டு இவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க. நம்ம சொல்கிறோம் மனித பிறவிக்கு மோட்சம் அப்படின்னா ராமர் மனித பிறவி. ராமர் மனித பிறவியில் இங்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்காரத்தி அவரு என்ன தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனிதன் சாதாரணம் இல்லை, ராமர் மனித பிறவிதான். அவர் கங்காரத்தி பார்க்கணுன்னு குடும்ப சகிதமாக ராமர் லட்சுமணன் சீதாதேவி அனுமான் அங்கே மாதிரி பத்ரகாளி இவ்வளோ அனுகிரகத்தில் இருக்கிறாங்க. வேண்டிக்கிறேன் சிவாய நம்ம. அதே மாதிரி இந்த ஆலயம்லாம் வந்து பாருங்கள். பார்க்காத ஆலயம் கங்காதேவி கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கணுமையா. சிவாய நம்ம. சிவாய நம்ம. நம்ம சிவாய நம்ம. இன்னைக்கு பார்க்க பயிரில் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா என்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி, என்னுடைய உயிர்காப்ப நண்பர்களுக்காக வேண்டி இன்னைக்கு வஸ்திரதானம் பண்ண வந்திருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு செல்ல பொண்ணு இருக்குது ராஜியம்மான்னு, மகிந்தன், இவங்களுக்கெல்லாம் ஒரு வஸ்திரதானம் பண்ணுறோம், ஒரு தொழில் தொடங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜைக்கு வந்திருக்கிறோம். பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா கங்காதேவி, இவங்க தான் கங்காதேவி. இங்கே வந்து ஆள் கொள்றவங்க செய்கிறவங்க. இந்த இடத்துல இருந்தே நாம் நேற்று இரவு பூஜை பண்ணோம், நீங்கள் பகலும் வஸ்திரம் பண்ணுறோம். சிவாய் நம்ம. ஐயா வணக்கம் ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகோரிக்கெலாம் வஸ்திரதானம் பண்ணிவிட்டு கங்காதேவிட்ட உட்காந்துருக்கேன். இங்கே தீப கங்காராதி பண்ணுவாங்க. இந்த கங்காராத்திட்ட கங்காவை எது கேட்டாலும் கொடுக்குமா, நம்ம எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோமா. இந்த வஸ்திரதானது பெரிய பொக்கிஷம். வஸ்திரதானம் சாதாரண விஷயம் இல்லை. அது அங்கே இருக்கிற பூஜாரிகளுக்கு, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது, அங்கே இருக்க அகோரிகளுக்கு கொடுக்கறது பெரிய பாக்கியம். அதாவது சாதாரண பாக்கியம் கிடையாது. இன்னைக்கு கங்காதேவியிலேருந்து இதை பார்த்துங்க. கங்காதேவியை அப்படி ஒரு கங்காதேவி, அப்படி ஒரு அம்பாள் அணுகிறோம். அதை நம்ம பூஜை பண்ணிக்கிறோம். உங்களுக்காண்டி சகல காரியம் வேண்டிக்கிறோமையா. எல்லாம் சிறப்பாக இருக்குங்கய்யா. உங்கதான் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் மனைவி சுகந்து நிற்கும். நம்ம பூஜை பண்ணிருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம், வச்சுக்கிறோம். காலைல வஸ்திரதானம் பண்ணிவிட்டு ஒரு தொடக்கம் பண்ண போகிறோம். இன்றைக்கி இரவு பூஜை இருக்குது. இரவு பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். ராஜீப்பா வணக்கம்மா. உங்களுக்காண்டி இன்றைக்கி பூஜை நடக்குது வைக்குது. இந்த பூஜையிலே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கங்காதேவி பூஜை. கங்காதேவி பூஜையெல்லாம் மன வருத்தம் படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ சகல காரியம் அம்பாள் பண்ணி கொடுக்கும். நம்ம மேகலாக்கும் சரிங்க, மாயாவுக்கு சரி, மீராவுக்கு சரி, சகல குடும்பமும் வேண்டிக்கிறோமா. இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணி வஸ்திரதானம் பண்ணியிருக்கிறோம். அதை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். இப்போ வந்து கங்காதேவி ஐயா இருக்கிறாங்க. உங்களுக்காக வேண்டி ஒரு 5 நாள் பூஜை பண்ண சொல்லிருக்கிறோம், வச்சுக்கிறோம். சில இது வச்சுக்கிறோம், நம்மளும் வணங்கிக்கிறோம்மா.
நமச்சிவாயம் வாழ்க நாதந்தாள் வாழ்கன் இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்கன் போகலி ஆண்டை குருமனிதன் வாழ்கன் ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் வாழ்கன் வேகம் எடுத்து வேந்தனடி வாழ்கன் இறைத்தான் செய்தோன் பொய்கோள் வாழ்கன் எந்தனடி போற்றும் ஈசனடி போற்றும் நேயத்தை நின்ற அனுமதி போற்றி மாயப்பிறப்பிற்கு மன்னடி போற்றும் ஆறாரின் மகனை போற்றி சிவநாதா போற்றி சிந்தனாரா போற்றி சிவநாதா போற்றி சிவாயனம். நம்ம அந்த கங்காராத்தியை யார் வந்து அந்த கங்காதேவியையும் பார்த்துட்டு போனோம். நம்ம கௌரீஸ்வரர் கங்கா அப்படின்ற மாதிரி இந்த தாயுதே நம்மக்கிட்ட வாங்குவாளாம். காசியில் போனால் என்ன மோட்சம், காசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம பாவத்தெல்லாம் வாங்குறது இப்படி சனிவான் வாங்குற மாதிரி நம்ம பாவத்தை போக்குறப்ப கங்காதேவி இவகிட்ட எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்களாம். நம்ம தொழில் பண்ணுறோம், செய்கிறோம், இது பண்ண போகிறோம், இந்தாம்மா என் பாவத்தை வாங்கிக்கோ, என் கருமாவை வாங்கிக்கோ, எனக்கு நல்ல விஷயம் பண்ணி கொடு அப்படின்னா பரிபூர்ணமாக நம்ம கூட வந்துடுவாங்களாம். இந்த கங்காதேவி நம்ம கூடயே வந்துடுவாங்களாம். அப்படி ஒரு கங்காதேவி பூஜை இருக்குது. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஐயா பூஜை பண்ணுறாங்க, அவங்களுக்காண்டி வேண்டிக்கிறோம்மா.